2 காலத்தில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு காலத்திலும் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இப்போ நம்ம சகரியா 12 தாண்டிக்கிட்டு இருக்கிறோம். சகரியா 14 தான் இயேசுடைய பகிரங்க வருகை இருக்கிறது. அவருடைய கால்கள் ஒலிவமலை மேல் வந்து நிற்கும் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம 12 கிட்ட வந்துட்டோம். 12:6 நிறைவேறிடுச்சு. எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சொன்னபடியே எருசலேம் திரும்பவும் குடியேற்றப்பட்டு விட்டது. இதான் எருசலேம். தற்போது எருசலேம் குடியேற்றப்பட்டு விட்டது. யோசித்து பாருங்களேன், ஒரு நகரம் இல்லாமல் போகும் என்று அவர் சொல்றாரு, அது இல்லாமல் போகிறது. திரும்பி வரும்னு சொல்றாரு, அது திரும்பி வருது. இந்த மாதிரி சொல்லி செய்கிற ஆண்டவர் உலகத்தில் வேற யாராவது இருக்கிறாங்களா? அவர் சொல்லுவார், நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ வசனத்தையும் நிறைவேற்றா இருப்பானோ. அழிக்கிறது கூட ஈஸிங்க. ஒரு இடத்த அழிக்கிறது ஈஸி. திரும்பவும் அதே இடத்துல அதே ஸ்தானத்தில் அதே மாதிரி ஒரு நகரத்தை அதே நகரத்தை திருப்பி கொண்டாடுறதுங்கிறது நம்முடைய தேவனால் மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. இன்னைக்கு எத்தனை நகரம் இந்த பூமியில் கோல் வச்சுட்டு இருந்துச்சு தெரியுமா? ஒரு 4000 வருஷமா தீருன்னு ஒன்று இருந்துச்சு, நினிவேன்னு ஒன்று இருந்தது, பாபிலோன்னு ஒன்று இருந்தது, எத்தனையோ பட்டணங்கள், அதாவது கிரேக்க பட்டணங்களாக இருக்கட்டும், ரோம பட்டணங்களாக இருக்கட்டும், எத்தனை பட்டணம், பெர்கமுவாக இருக்கட்டும், எல்லாம் காணாம போச்சு. அத்தனையும் காணாம போச்சு. அத்தனையும் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, இடிஞ்சு சிதிலடைஞ்சு போச்சு. ஆனால் இந்த எருசலேம் மட்டும் ஆண்டவர் சொன்னார், நான் இடிப்பேன், நான் அதை மண்மேடாக்குவேன், திருப்பி நானே கட்டுவேன். அதோட இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா? அவர் திரும்பி கட்டுகிற வரைக்கும் அதை வெறுத்து யாராலையும் கட்டவும் விட மாட்டார். 10ஆம் நூற்றாண்டில் சிலுவை போர்னு ஒன்று நடந்துச்சு. எருசலேமை திரும்பி எடுப்பித்து கட்டுவதற்கான அது ஒரு வேலை. மீண்டும் எருசலேமை தங்கள் வசம் கொண்டு வருவதற்கு ஐரோப்பா நாடுகள் எல்லாம் சேர்ந்து முயற்சி செஞ்சிச்சு. ஆண்டவர் அனுமதியே கொடுக்கல பாருங்க. என்னென்னவோ பண்ணானுங்க, என்னென்னவோ செஞ்சு, எவ்வளோ சண்டை, எவ்வளோ ரத்தம் சிந்துச்சு. ஆனால் எருசலேம் கர்த்தர் யாருக்கிட்ட கொடுத்தாரோ துருக்கி வசம் தான் இருந்துச்சு, இஸ்ரவேல் வசம் வரவே இல்லை. அதான் நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்லிட்டார்னா அதை அவர்கிட்ட யாராலையும் வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கவே முடியாது. அது அவர் கொடுத்தாதான் உண்டு. அவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஐரோப்பாவில் இருக்கிற எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் சேர்ந்து சண்டை போட்டாங்க எருசலேமுக்காக, ஆனால் சக்ஸஸ் ஆகவே இல்லை. அன்னைக்கு இருந்ததான அரபு நாடுகள் கையில் கர்த்தர் அதை கொடுத்துட்டார், அவங்க கையில் ஒப்படைச்சிட்டார். அவங்க தான் வச்சுருந்தாங்க 1917 வரைக்கும். அதை வாங்கிறதுக்கு அனுமதியே கொடுக்கல. ஆனால் அதே தேவன் சொல்கிறாரு, மீண்டும் எருசலேம் கட்டப்படும், தன் ஸ்தானமாக எருசலேமில் குடியேற்றப்பட்டிருக்கும். திருப்பி எருசலேம் வந்துருச்சு. 1967 6 நாள் யுத்தத்தில் எருசலேம் திரும்பி கட்டப்பட்டுருச்சு, கொண்டாந்தாச்சு. ஆனால் என்னன்னா, அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார். திரும்பி எருசலேம் அதே ஸ்தானத்துக்கு, என்ன ஸ்தானம்? இஸ்ரவேலின் தலைநகரம் என்கிற ஸ்தானம். ஏன்னு சொன்னால், இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் தான் முன்குறிக்கப்பட்டது, வந்ததில்லை, முன்குறிக்கப்பட்டது. எப்போ முன்குறிக்கப்பட்டது? ஆபிரகாம் காலத்தில் சாலேமின் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா? நீங்கள் 14ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் வாசிப்பீங்க. சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் ரசமும் கொண்டு வந்து கொடுக்குறாருல, அந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா இருக்குல்ல, சாலேம் தான் எருசலேம், சாலோம்னு சொல்லுவாங்க. எருசலேம்னா சாலேமின் நகரம், அப்படி சமாதானத்தின் நகரம் அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கே அது ஆவிக்குரிய விதத்தில் முன்குறிக்கப்பட்டு ஆபிரகாம் கையில் கொடுக்கப்பட்டுருச்சு. அதற்கு பிறகு தாவீது காலத்தில் அது தலைநகராக மாறுச்சு. அதற்கு பிறகு இஸ்ரவேலுக்கு அது ஒரு புறம் தலைநகராகவே இருந்துச்சு 120 வருஷத்துக்கு மேலே. அப்படி ஒரு நகரம் தான் எருசலேம். இப்போ எதுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? இந்த மீடியாக்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒன்று சொல்லி தருவாங்க, யூதர்கள் அநியாயம் பண்ணுகிறார்கள், இஸ்ரவேலர்கள். யூதர்கள் நல்லது பண்ணுறாங்க, கெட்டது பண்ணுறாங்கிறது வேற விஷயம். இப்போ நம்ம பிரச்சனை எருசலேம் மட்டும்தான். எருசலேம் முழுக்க முழுக்க யூதர்களுக்குரியது. அது மகாராஜாவின் நகரம். நம்முடைய ஆண்டவர் அங்கே வந்து ஆட்சி பண்ண போகிறார், அப்படிதான் வசனம் சொல்லுது. அதை பிரிக்க கூடாது, பிரிக்கிறது நல்லதல்ல. இவங்க கை வைப்பாங்க. சகரியா 12, 3, 4, 5 ஒன்னொன்னா நிறைவேற தொடங்கும். எருசலேமை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, உச்ச நிலைக்கு போயிட்டு இருக்கு. இது அப்படியே திடீர்னு எருசலேம் பக்கம் திரும்பும். ஏதோ ஒரு இடத்துல இஸ்ரவேலுக்கு விரோதமா இவங்க எல்லாம் ஒன்னா சேருவாங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையே கூட அப்படியே மாறிடும். அப்படி மாறும்போது நீங்கள் யாரும் ஒரு மனசுல எதுக்குங்க இந்த பிரச்சனை, பேசாம இந்த எருசலேமை பாதி பிரிச்சு கொடுத்தா என்ன அப்படின்னு உங்க வீட்டை கொடுக்குற மாதிரி பேசக்கூடாது, மனசில் நினைக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமுக்கு விரோதமாய் என்ன நடக்குதோ அவர்களுக்கு விரோதமாய் நான் யுத்தம் பண்ணுவேன்றார் பைபிளில். நம்முடைய வேலை எருசலேமுக்கு ஜெபம் பண்ண வேண்டியது. ஆண்டவர் சொல்றார், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு காலமும் எருசலேமுக்கு விரோதமாய் யோசிப்பதற்கோ அல்லது எருசலேமுக்கு விரோதமாய் நினைப்பதற்கோ கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியவும் தெரியாது. நமக்கு இந்த வாட்ஸ்அப்பில் வர்ற கதை தான் மெயின் கதை. வாட்ஸ்அப்பில் வர்றதெல்லாம் கரெக்டுன்னு நம்பிக்கிட்டு கொரோனா சரியாகணும்னா கண்ணில் மருந்து ஊற்றணும்னு சொன்னால் நம்மெல்லாம் வாட்ஸ்அப்பை படிச்சுட்டு. அதனால் தயவு செய்து இந்த எருசலேமை பற்றி வாட்ஸ்அப்பில் வர்றது, ஃபேஸ்புக்கில் வரதை வச்சுக்கிட்டு நம்பாதிய. அது இன்னைக்கு நேற்று ஹிஸ்ட்ரி கிடையாது, 4000 வருஷம் ஹிஸ்ட்ரி. யாருக்குமே அதை பற்றின உண்மை தெரியாது. அது முழு உண்மையும் பைபிளை படித்தா மட்டும்தான் தெரியும். நம்ம பைபிளையும் படிக்கிறது இல்லை, அது அதை விட பெரிய கொடுமை. இப்போ நீங்கள் யாரும் பாதி பேர் பைபிளே வாசிக்கிறது நிறுத்திட்டிய. ஏன்னா இப்போ எல்லாருமே ஆன்லைனில் பைபிள் வாசிக்கிறவங்க. அந்த அளவுக்கு நீங்கள் டெக்னாலஜியில் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறீங்க.
அதனால் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எருசலேமுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் ஆரம்பிக்க போகிறது. இந்த ரஷ்யா பிரச்சனை அப்படியே எருசலேமுக்கு விரோதமாக மாறி துருக்கியோ ரஷ்யாவோ முன்னின்று இந்த யுத்தத்தை நடத்துவார்கள். அப்பொழுது எருசலேமை ரெண்டாக பிரிக்க சொல்வார்கள். அந்த யுத்தமானது 3ஆம் உலக யுத்தமாக மாறி மிகப்பெரிய உயிர் சேதத்தை இந்த உலகத்தில் ஏற்படுது. எதுக்கு சொல்கிறேன்னா, 1ஆம் உலக யுத்தமும் இருக்கட்டும், 2ஆம் உலக யுத்தமும் இருக்கட்டும், மறைமுகமாக இஸ்ரவேலுக்கு ஆதரவானது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் உலக யுத்தம் முடியும் போது இஸ்ரவேலுக்கு தேசம் கிடச்சிச்சு. 2ஆம் உலக யுத்தம் முடியும் போது இஸ்ரவேலுக்கு ராஜா கிடைச்சார். 3ஆம் உலக யுத்தம் முடியும் போது இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் ஸ்டடியாக மாறிடும். அங்கே தேவாலயமும் வரப்போகுது. ஸோ இப்போ வேதம் சொன்னபடி 2வது எருசலேம் நம் கண்களுக்கு முன்பாக தலைநகராக மாறிடுச்சு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது 2004 நான் சொல்கிறது ஏறக்குறைய ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் இல்லை. அப்போத்துலேருந்தே நாங்கள் எருசலேம் தலைநகராக வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ப்ராபஸிலாம் இல்லை, அது தீர்க்க தரிசனம் இல்லை. நான் பைபிளில் சொல்லியிருக்கா திரும்பவும் தன் ஸ்தானத்துக்கு வரும்னு சொன்ன தீர்க்க தரிசனத்தை எடுத்து நம்ம சொல்கிற மாதிரி சொல்லப்படாது. கர்த்தர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லப்படாது. ஒருவேளை கர்த்தரே சொன்னால் சொல்லிட்டு போகலாம், தப்பு கிடையாது. நம்மளால் இருக்கிறத அடிச்சு விடுவா பாருங்க, அதெல்லாம் இல்லை. பைபிளில் சொல்லியிருக்க எருசலேம் திரும்பி வரும்னு சொன்ன மாதிரியே 2018 நம்ம காலத்தில் எருசலேம் தலைநகராக மாறிவிட்டது. இது மிகப்பெரியதான தீர்க்க தரிசனம். ஏன் தெரியுமா? எருசலேமில் கையை வச்சா பெரிய பிரச்சனை வரும்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் யாருமே எருசலேமை தலைநகராக மாற்றுறதுக்கு ஒத்துக்கவே இல்லை, ஒத்துக்கவும் மாட்டாங்க. இப்போவும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ இருக்க எந்த ராஜாவும் ஒத்துக்க மாட்டார். அதாவது அமெரிக்க ராஜாவும் ஒத்துக்க மாட்டார், ரஷ்யா ராஜாவும் ஒத்துக்க மாட்டார், எந்த ராஜாவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன நேரம் வந்துச்சு. கரெக்டாக 2018 இஸ்ரவேல் உருவாகி 70வது வருஷம் அது தலைநகராக மாறணும். திடுத்திடுப்புன்னு ட்ரம்ப்னு ஒரு ஆள் வந்தாப்புல, எங்கேருந்து வந்தானே தெரியாது. திடீர்னு வந்தாப்புல. அந்த ஆள் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு ஆசையாகி போச்சு. ஆண்டவர் விருப்பம் செய்ய உண்டாக்குற ஆண்டவர், நீ போய் ஜனாதிபதிக்கு நில்லு, இந்த ஆடு மேய்க்கிறவன ராஜாவை அபிஷேகம் பண்ணுற மாதிரி. ட்ரம்ப் பாட்டுன்னு விளையாடிட்டு இருந்தாப்புல WWF. அவரை கூப்பிட்டு நீ போய் பிரதமராக நில்லுன்னு, ஜனாதிபதிக்கு நில்லுன்னாரு. அவரும் நின்றுவிட்டார். இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லிட்டாங்க ட்ரம்ப் தோற்றுருவாருன்ட்டு. ட்ரம்ப்புக்கே தெரியும் அவர் தோற்றுருவாருன்னு. ஏன்னா ட்ரம்ப்புக்கு யாரும் ஓட் போட மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ட்ரம்ப்பை செலக்ட் பண்ணினார், அவர் அபிஷேகம் பண்ணினார். நீங்கள் இப்பவும் நினச்சிக்கோங்க, உங்கள் உட்கார வைக்கிறது சர்வ வல்லமை உள்ள தேவன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர். நீங்கள் நினச்சிக்காதீங்க நாம தான் ஓட்டு போட்டு கொண்டாந்துருக்குறோன்னு. நீங்கள்லாம் ஒரு காலத்தில் பேப்பரில் போட்டிங்க, இப்போ பட்டனில் போடுறீங்க. பேப்பரில் போடும் போது கள்ள ஓட்டு போட்டான், பட்டனில் போடும் போது போடுறான். நீங்கள் போடாமல் அரை மணி நேரம் லேட்டாக போனீங்கன்னா உங்கள் ஓட்டியே போட்டுருவான். எத்தனையோ பேர் ஓட்டை போட்டாங்க. நல்ல ஓட்டு கள்ள ஓட்டு காலம் அதெல்லாம் நமக்கு தான். தேவனை பொறுத்த வரைக்கும் ராஜான்னு ஒருத்தர் உருவான காலத்திலேருந்து ராஜாக்களை உருவாக்குறவர் அவர் தான். அவர் கையில் தான் இருக்கு. நீங்கள் என்ன தான் 72 மணி நேரம் கதறி கதறி ஜோம் பண்ணாலும் நீங்கள் சொல்கிற ஆள் வராது, அவர் சொல்கிற ஆள் தான் வரும். நம்ம ஆள் கதறி கதறி ஜோம் பண்ணுவான், அதான். ஆனால் நம்ம நாசுக்காக ஜோம் பண்ணுவான். ஆண்டவரே உமக்கு சித்தமானவனை, மனசில் மட்டும் ஒரு ஆள் இருக்கும். அந்த சித்தமான ஆள் இவனே டிசைட் பண்ணி வச்சிருப்பான். இவர் வந்தால் நல்லாயிருக்கும், கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கும்னு. இவன் எப்போ ஜெபம் பண்ணுறானோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆள் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆண்டவர் நம்ம யாரை சாதகமாக நினைக்கிறோமோ அவங்கள வச்சு தான் நம்மளை காப்பாற்றணும்னு இல்லை, நமக்கு எதிரியை உட்கார வச்சோ நம்மை காப்பாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நம்ம ரொம்ப பயப்படுறோம் விசுவாசிகள். ஐயோ அவர் வந்தாயிரும், இவர் வந்தாயிரும். எவர் வந்தாலும் ஆகாது. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. அத்தனை பேருக்கு அமெரிக்க ஜனாதிபதியில் ஆரம்பித்து அத்தனை பேருக்கு ராஜா இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவை பேசிவிட்டு ஒரு பையன் இருக்க முடியாது, தெரியுமில்ல? பேசின பையெல்லாம் காணாம போயிடுவான். ஆனால் அவனுக்கு என்ன தெரியுமா, பேசும்போது இறங்கி அடிக்க மாட்டார். அதனால் அவன் நினச்சிக்கிறான் ஒன்றும் நடக்காதுன்னு. ஊரை விட்டு அடிக்கிறதுன்னு பேர், அதுக்கு பேர். அப்படியே விட்டுருவார் கொஞ்சமாக. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா காணாம போயிடுவான். சபைக்கு விரோதமாக எழும்பின எத்தனையோ பேர், கம்யூனிசம், நாசிசம், பாசிசம், எத்தனை சீசர்கள் எல்லாம் எழும்பிட்டான். அத்தனை பேரும் காணாம போயிட்டான். சபை மட்டும் நிக்குது. ஒரு நாளும் சபை காணாமல் போகாது. சபைக்கு விரோதமாக எழும்பினவர்கள் காணாமல் போவார்கள். எல்லாரும் சொல்லுவான். அப்படி ஆக்கிற ஒருத்தர் சொன்னார், 2021 கிறிஸ்தவர்கள் இந்தியா விட்டு வெளியே போடணும். இப்போ அவர் எங்கன்னே தெரியல, இப்பவும் சொல்றேன், நாங்க அத்தனை பேரும் இந்தியா விட்டு வெளியே போக தயாராக இருக்கிறோம். இப்ப இல்ல, இயேசு வரும்போது நாங்கள் பரலோகத்துக்கு போக தயாராக இருக்கிறோம். அதுக்கு அப்புறம் தான் உங்க கதை தெரியும். நாங்கள் இருக்கிற வரைக்கும் என்ன பாதுகாப்பு இருந்தது என்பதை சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் இந்த பூமி பார்க்கும். இந்த பூமி எப்போ தெரியும் தெரியுமா? இந்த ஒரு இவனுங்க இருந்தாங்க, அந்த இடம் ஒழுங்காக இருந்துச்சு, இவங்க போனாங்க, இப்போ ஜெபிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிற காலம் ஒன்று வரும். நம்ம ஆண்டவர் அப்படி தான் செய்வார். அல்லேலூயா. அதனால் சபையை யாரும் எதுவும் எப்பவும் செய்ய முடியாது. அது பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளவே கொள்ளாது. அல்லேலூயா. எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமுக்கு வந்துருச்சு.